இன்னைக்கு ஹீரோவோட பர்த்டேவா இருந்திருக்கும், அதனாலதான் மீரா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுக்காக குட்டியா கேக் மட்டும் வெட்டுறா. மீரா இருந்துட்டு எனக்கு ஒரே ஒரு தாட்டி மட்டும் ப்ரப்போஸ் பண்றியா இப்போ அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதனால நம்ம ஹீரோவும் பொண்ணுங்க கிட்ட பேசவே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கா. நான் எப்படி உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சந்தேகமா பார்த்துட்டு இருப்பா. இப்போ அவளுக்கு ஒரு ஸ்னோமேக்கு பொம்மை கிடைக்குது. அதுல ஒரு கடைசி அவளோட செட்டை ஃபில் பண்றதுக்காக பொம்மை இருக்கும்ல, அது கிடைச்சிருக்கும். இப்படிதான் அவளோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே ஒன் டேலயே முடிச்சிடுறாங்க. இப்ப ரூம் போயிட்டு மீரா ஹீரோவை கிஸ் பண்ணலான்னு போறப்போ அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதனாலதான் எல்லாம் உண்மையே சொல்லிடுறான் அவங்கிட்ட. நான் உன் பாய் ஃப்ரெண்டே கிடையாது, நக்குல் தான் உன் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிடுறா. அதனால கோவத்துல மீரா அவனை போட்டு அடிச்சிடுறா. ஒழுங்கா இங்க இருந்து போயிடுற, என்னை விட்டு எல்லாருமே ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்றா. அப்ப நக்குல் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ போன்ல போட்டோ எடுத்து பாக்குறா. அதுல வேறவனா இருக்கும். அவனுக்கு கால் பண்ணி பேசினா மீரா நான் என் ஒய்ஃப் கூட இருக்கேன், நீ காலை கட் பண்ணி எனக்கு தயவு செஞ்சு கால் பண்ணாத அப்படின்னு சொல்லி திட்டி வச்சிடுறான். எனது ஒய்ஃப் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோட்டே போய் எல்லாத்தையுமே கேக்குறா. அப்பதான் நம்ம ஹீரோவை எல்லாம் உண்மையை சொல்றான். நீயும் அவனும் தான் ட்ரிப் வந்தீங்க, மேனேஜருக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயம் தெரிஞ்சு நீ அவனை தான் லவ் பண்ணிட்டு இருந்த, அவனோட ஒய்ஃப் ஜப்பானுக்கு வரமே அவன் ஒய்ஃபை கூப்பிட்டு போயிட்டான், நீ தனியா இருந்துட்ட, அதான் உனக்கு துணையா நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அந்த விஷயத்த அவனால தாங்கிக்கவே முடியல. இப்ப ஹீரோ மேல கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு லவ் வருது. இப்ப உண்மையாவே ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க.